ஃப்ரம் த பிகினிங் அவங்க நெரேட்டிவே தப்புங்க. 2026 எலெக்ஷன் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னாங்க. அந்த இதே நெரேட்டிவே இல்ல. வீடியோ விடுறாரு, சிஎம் சாருங்கிறாரு, ஏன் பிஎம் சார்னு சொல்லுங்க தைரியம் இருந்தா, அமித்ஷா சார்னு சொல்லுங்க. டிவிகே விஜய் வந்து ஏதாவது பிஜேபி பத்தி பேசியிருக்காரா? பேசினாலும் தெரியும் அவர் ஈடிக்கு போயிடுவார் உள்ள. பிஜேபி எதுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் என்ன ஐடியாலஜி உங்களுக்கு? அவருக்கு ஐடியாலஜியே இல்லைங்க. இது வந்து ஒன்லி ஃபேன் கிளப் எக்ஸ்டென்ஷன் பார்ட்டி தான் டிவிக்கு. எப்ப கேட்டாலும் இங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும். நீ பர்மிஷன் கொடுத்தாலே பெரிய பிரச்சனையாகுது. பேரிகேட உடைக்கிறீங்க, 50 பேர் மயக்கம் போடுறாங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த பார்ட்டி கேடஸ் இல்ல, ஃபேன் கிளப். ஆதிவர்த்தன ஒண்ணு பேசுவாரு, 2 மணி நேரத்தில் நிர்மல் குமார் ஒண்ணு பேசுவாரு, ஈவினிங் வந்து புசியானது வேற மாதிரி பேசுவாரு. அது ஒரு இல்லூஷன் கிரியேட் பண்றாங்க. இந்த தேர்தல்ல வந்துட்டு இளைஞர்களுடைய பார்வையில எப்படி இருக்குது? குறிப்பாக வந்துட்டு நடிகர் விஜய் பக்கம் வந்துட்டு இளைஞர்களுடைய செல்வாக்கு அதிகமா போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து வந்து நிலவிட்டு இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? டிவிகேக்கு ஒரு ஓட் ஷேர் இருக்குங்க. விஜய் வந்து அன்ப்ரூவன் ஓட் ஷேர், டிவிக்கு அன்ப்ரூவன் ஓட் ஷேர். சும்மா வந்து விஜய் வந்து 20%, 25%, 35%, 40%, 50% போகல, 40% வரைக்கும் வந்துட்டாங்க. இது வந்து ஒரு இல்லூஷன். இதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணதே வந்து பிரசாந்த் கிஷோர் தான் கிரியேட் பண்ணாரு. 20%. அதுக்கப்புறம் அவரே காணும். அவருக்கே தெரிஞ்சிருச்சு டிவிக்கு விஜய் கூட போனோம்னா நம்ம கிரெடிபிலிட்டி போயிடும். அவருக்கு 17%, 20% பிகார்ல சொன்னாங்க. கடைசி லேண்டட் ஆப் 3%. யாரோட பிரிக்கல. இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூங்க. டிவிக்கு வந்து ஒரு இல்லூஷன் இருக்காங்க. ஓகே, ஃப்ரம் த பிகினிங் அவங்க நெரேட்டிவே தப்புங்க. 2026 எலெக்ஷன் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னாங்க. அந்த இதே நெரேட்டிவே இல்ல. தமிழ்நாட்டுல there is only the fight between DMK alliance and ADMK alliance, both the Dravidian party alliance. மத்தவங்களுக்கு இடம் இல்லைங்க. விஜய் அவர்களுக்கு பெரம்பூர்ல எப்படி இருக்குது, பிளஸ் திருச்சி கிழக்குல எப்படி இருக்குது? திருச்சி கிழக்குல வந்து அவர் வந்து கண்டிப்பா he is going to lose. ஓகே சார். big margin. ஒரு 10 இருந்து 20,000 ஓட்டு வாக்கு டிஃபரன்ஸ் அவர் தோத்துருவாரு. டிஎம்கே அலையன்ஸ் நம்பர் 1 வந்துருவாங்க. அங்க ஏடிஎம்கே வந்து நம்பர் 3 தான். பெரம்பூர் வந்து க்ளோஸ் ஃபைட்டா இருக்கு. நம்ம எடுக்கிற வரைக்கும் டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஒரு 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் லீட்ல இருக்காங்க. பெரம்பூர் க்ளோஸ் ஃபைட்ல இருக்குங்க. பட் சான்சஸ் விஜய் ஜெயிக்கிறது அங்கேயும் ரொம்ப ரிமோட் தான். அவரும் 2 இடத்துலயும் 2வது இடம் வருவார். விஜய் 2 தொகுதியிலும் தோட்டாரு, ஒரு சீட்டு வாங்கலைன்னா அவரு இப்பவே வெளியே வரல கேம்பெயினுக்கு. அப்புறம் அதுதான் அந்த பிரச்சாரத்தை கூட போக முடியாம நினைத்த இடத்துக்கு மட்டுமே போயிட்டு வரக்கூடிய ஒருத்தரை வந்துட்டு மக்கள் நம்புறதுக்கான தயாரா இருக்காங்களா அந்த இடத்துல? இல்லைங்க, கரூர் இன்சிடென்ட் வந்து இட்ஸ் டே 1ல இருந்து சொல்றேன், இட்ஸ் a man-made disaster. இது man-made disaster. நம்மளால பண்ண ஒரு டிசாஸ்டர் தான் 41 பாவம், 41 உயிர்களை பறி கொடுத்தோம். அவர் எங்க போனாரு? நேரா சென்னை போய் உட்காந்துட்டாரு. அப்புறம் வந்து வீடியோ விடுறாரு, சிஎம் சாருங்கிறாரு, ஏன் பிஎம் சார்னு சொல்லுங்க தைரியம் இருந்தா, அமித்ஷா சார்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் டிவிகே விஜய் வந்து ஏதாவது பிஜேபி பத்தி பேசியிருக்காரா? பேசினாலும் தெரியும் அவர் ஈடிக்கு போயிடுவார் உள்ள. அவர் ஐடியாலஜி என்னங்க? பெரியார்ன்றாரு, இதுன்றாரு. அப்ப நீங்க வந்து பிஜேபி எதிர்க்கணும் இல்ல? பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் என்ன ஐடியாலஜி உங்களுக்கு? அவருக்கு ஐடியாலஜியே இல்லைங்க. இது வந்து ஒன்லி ஃபேன் கிளப் எக்ஸ்டென்ஷன் பார்ட்டி தான் டிவிகே. புரியுதுங்களா? இட்ஸ் நாட் a political party. அவரெல்லாம் பாருங்க, அரசியல்னா உடனே வந்தோன்னா நீங்க வந்து உட்காந்து நான் செக்ரட்டரியேட் போயிருவேன், சிஎம் ஆயிருவேன், எனக்கு செக்யூரிட்டி வந்துடும் நினைக்கலாமா? மக்களா பயணிக்கணுங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படிங்க 3-4 மாசம் முன்னாலே கிளம்பிட்டாரு.
அதே மாதிரி ஸ்டாலின், இவர் எங்க வந்தாரு? எப்ப கேட்டாலும் இங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல. நீ பர்மிஷன் கொடுத்தாலே பெரிய பிரச்சனையாகுது. பேரிகேட உடைக்கிறீங்க, 50 பேர் மயக்கம் போடுறாங்க. உங்களுக்கு வந்து உங்க பார்ட்டி கேடஸையே வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் சொல்றேன், அந்த பார்ட்டி கேடஸ் இல்ல, ஃபேன் கிளப். ஃபேன் கிளப் நீங்க எப்படிங்க? இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏதோ ஒரு கூட்டம் போட்டாருன்னா போட்டிருக்காரு, மண்டபத்துல போட்டிருக்காரு, பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க நினைச்சா அனௌன்ஸ் பண்ணல, எனக்கு ஹெல்த் ரீசன், ஏதோ பிரச்சனை வந்துச்சா? விஜயகாந்த் 8-9 லட்சம் பேரு இருந்தாங்க மதுரையில, பார்ட்டி லான்ச் பண்ணும்போது ஏதோ பிரச்சனை வந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. எங்க நடந்தாலும் பிரச்சனை, அதுலயும் பாத்தீங்கன்னா கிரௌடு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியலீங்க. ஃபுட்டேஜ் வர்ற கிரௌட்ல வந்து 40 to 45% 13 வயதுல இருந்து 17 வயது. அவங்களுக்கு ஓட்டு உரிமையே இல்ல. அந்த வர்ற கிரௌட்ல 55% தான் வந்து ஓட்டு உரிமை. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றது. இது வந்து ஆர்கனைஸ்ட் பார்ட்டியே இல்லைங்க. யாரு கண்ட்ரோல் இருக்காங்க? விஜய் அவர் மேலேயே அவருக்கே கண்ட்ரோல் இல்ல. அப்புறம் யாரு பார்ட்டி லீடர்ஸ் இருக்காங்க? நீங்க பாத்தீங்கன்னா ஆதிவர்ஜன் ஒண்ணு பேசுவாரு, இன்னும் 2 மணி நேரத்துல நிர்மல்குமார் ஒண்ணு பேசுவாரு, ஈவினிங் வந்து குஷியானந்த் வேற மாதிரி பேசுவாரு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. மக்களை வந்து அவர் எங்க சந்திச்சிருக்காரா? 234 கான்ஸ்டிட்யூன்சில எத்தனை கான்ஸ்டிட்யூன்சி போயிருக்காருங்க? நீங்க சொல்லுங்க, எத்தனை கான்ஸ்டிட்யூன்சி போயிருக்காரு? மிஞ்சி போனா 10 கூட இருக்கு, 10-15 கூட இருக்கு. அவர் என்ன கிரவுண்ட் லெவல், என்ன நிலவரம், என்ன மக்களோட பிரச்சனைகள் அவர் தெரியுமா? விஜயகாந்த் எப்படி சொல்றாரு, பார்ட்டி ஆரம்பிச்சேன்னு, அப்புறம் ஹெல்த் ரீசன்ஸ் பல இதுங்க, ஏடிஎம் கேரேஜ் போனாங்க, அங்க பிரிச்சாங்க அம்மையாரு, அதுல வெக்ஸ் ஆயிட்டாரு, அப்படியே அவரு இதாயிட்டாங்க. பட் இவர் எங்க போயிருக்காரா? அது ஒரு இல்லூஷன் கிரியேட் பண்றாங்க. அது வந்து மீடியாவும் ரொம்ப ஹைப் பண்ணிட்டாங்க. விஜய் வீடு விட்டு கிளம்பிட்டாரு, ஏர்போர்ட் போயிட்டாரு, பேக தொங்க போட்டாரு. இதெல்லாம் தேவையா? இவ்வளவு நேரம் உங்க கருத்துல பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.